சுதாகர் சொன்ன ஆளு சுதாகர் வீட்டுக்கு வர்றாங்க. வணக்கம் சார்ன்னு சொல்றாரு சுதாகரை பார்த்து. சுதாகர் சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி பாக்யலட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு சின்ன அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுங்க. சுதாகர் சொன்ன மாதிரி அவரு பாக்யலட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. பாக்யலட்சுமி கிட்ட பேசிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பாக்யலட்சுமி கிட்ட கொடுக்கறாரு. கொடுத்துட்டு போறாரு. பாக்யலட்சுமி அவருக்கு கால் பண்றாங்க. அவரும் விவரத்தை எல்லாம் சொல்றாரு. அப்படின்னா நீங்க மேற்கொண்டு காசு கொடுக்கணும் சார்ன்னு பாக்யலட்சுமி சொல்றாங்க போன்ல. அதுக்கு நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. நேர்ல பாக்யலட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு. அப்ப பாக்யலட்சுமி சொல்றாங்க, ஏற்கனவே எனக்கு நீங்க 50,000 ரூபாய் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்கேம்மா. பாக்யலட்சுமி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கோபியும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. பேசி பாக்குறாரு. பாக்யலட்சுமி ஒத்துக்க மாட்டேறாங்க. அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸ்காரங்க வர்றாங்க. பாக்யலட்சுமி கிட்ட கேக்குறாங்க, இவர் சொன்னதெல்லாம் உண்மையாமா? அதுக்கு பாக்யா சொல்றாங்க போலீஸ்காரங்க கிட்ட, இவரு 50,000 ரூபாய் தான் சார் அட்வான்ஸா கொடுத்தாரு. போலீஸ்காரங்க கிட்ட பாக்யாவுக்கு எதிர்த்தரப்பு சொல்றாங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் சார் அது, வாங்கி கொடுங்க சார் அந்த மேடம் கிட்ட இருந்து. இனியா கேக்குறாங்க, எந்த மண்டபத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம்? எதிர்த்தரப்புல இருந்து சொல்றாங்க, கேஜே வெட்டிங் மகால். செலியன் போன்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாரு செலியன், இந்த ஆளு பொய் சொல்லிட்டு இருக்கான் சார். இந்த ஆளு சொல்ற மண்டபம் எங்கேயும் இல்ல சார், பாருங்க சார் அப்படின்னு போனை காட்டுறாரு செலியன். போலீஸ் கேக்குறாங்க, எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்த? எதிர்த்தரப்புல இருந்து சொல்றாங்க 5 லட்சம் ரூபான்னு. அந்த போலீஸ்காரரு அடிக்கிறாரு கோவத்தோட. வலி தாங்க முடியாம தப்பிச்சு வண்டியில ஓடுறாரு. போலீஸும் துரத்திக்கிட்டு போறாங்க. இந்த பிரச்சனைய பார்த்துட்டு வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. எழில் எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு வீட்டுல வந்து சொல்றாரு, சுதாகரோட ஆளுதாம்மா நம்மளை ஏமாத்திருக்குது. எழில் சொன்னதை கேட்ட உடனே வீட்டுல உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.